ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு நியூவான ஒரு சீரிஸ் பார்க்க போறோம். ஓகே, நம்ம இப்ப இந்த சீரிஸ்குள்ள போலாமா? ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு ஜாப்க்காக வந்திருக்கா. ஸோ இது வந்து ஒரு பெரிய குடும்பத்துல ஒரு வேலை கிடைக்கிறதுக்காக வந்திருக்கா. இங்க பார்த்தீங்கன்னா, சாதாரணமா வந்து வேலைக்கு சேர முடியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நெறைய டெஸ்ட் வச்சு அதுலருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, "இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா போதும்." அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து இத பத்தி திங்க் பண்றா. என்னன்னு பார்த்தா ஃப்ளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஸோ ஹீரோயின் இருக்கா இல்லையா? அவளுடைய அவளும் அவ தங்கச்சி மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா மட்டும் தான் இருக்காரு. அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அப்பா வந்து ஒழுங்காவே பார்த்துக்கவே மாட்றாங்க. ஸோ இதனால வந்து ஹீரோயின் தங்கச்சியும் நெறைய நாள் பட்னியா இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்க அப்பா ரொம்ப குடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் தங்கச்சியையும் 2 பேரையுமே வீட்ட விட்டு அனுப்பிர்றாரு. வெளிய தொரத்தி விட, ஹீரோயின் வந்து கால புடிச்சுட்டு கெஞ்சுறா. "ப்ளீஸ் எங்கள விடுங்க. நாங்க வெளிய போறதுன்னா எங்க போறதுன்னு தெரியாது. எங்களுக்கு எந்த இடமும் தெரியாது. கையில காசு கூட இல்ல. நாங்க என்ன பண்ணுவோம்ன்னு" சொல்லி ஹீரோயின் தங்கச்சியும் அழுவுறாங்க. ஆனா அவங்க அப்பா கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம தொரத்தி விட்டுருவாங்க. ஸோ இப்படியே வந்து 2 பேரும் போக, அப்புறம் ஒன் டே வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோயினுடைய தங்கச்சியும் கேப்ல போயிட்டு இருக்கிறப்ப, அந்த கேப் ஓட்டுறான் இல்லையா? ஸோ அவன் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோயின் தங்கச்சி கேட்கிறா, "எங்கடா நீ போற? இது ராங் பிளேஸா இருக்கேன்னு" கேட்க, "இருக்கட்டும், இதுதான் கரெக்ட்டான பிளேஸ் எனக்குன்னு" சொல்லிட்டு, ஸோ அவள வந்து ரேப் பண்ணிருவான். ஸோ இப்படி பண்ணோனே, அவளுக்கு அந்த இன்சிடென்ட்லயே ஒரு மாதிரியா இருந்திருக்கா போல. ஸோ அப்படியே இந்த சீன கட் பண்ணிட்டு, அவ ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஸோ டாக்டர் எல்லாமே வந்து சொல்றாங்க, "காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் போல" அப்படின்ட்டு. இதுக்கு வந்து என்னன்னா, அவங்களுக்கு ஒரு மாதிரியான எதுவுமே கேட்க முடியாம ஒரு அதிர்ச்சியில இருக்கிறாங்க. ஸோ அத சரி பண்ணணும்னா, கொஞ்சம் நெறைய செலவாகும் அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயின் கிட்ட காசே கிடையாது. உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்றா. "நீ எப்படியாவது காசு குடுத்து ஹெல்ப் பண்ணு. எங்களுக்கு வேற வழியே தெரியல. நீ தானே உன்னோட பொண்ணு தானே அவ. எங்களுக்கு நீ வெளிய தொரத்திட்ட. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணேன்." அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசு குடுத்து உதவி பண்ணுன்னு கேட்க, அவங்க அப்பா "எல்லாம் என் பொண்ணா? எனக்கெல்லாம் எந்த பொண்ணும் கிடையாது. வை ஃபோனுன்னு வச்சுட்டா. இந்த சைடு ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. காசு இல்ல. ஸோ காசு இருந்தா மட்டும் தான் குணப்படுத்த முடியும். இதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றா, ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துர்றா. ஸோ அவ தான் வீட்ல வச்சு பார்க்குறா. இப்ப இந்த தங்கச்சிக்கு செலவு செய்யணுன்றதுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு வந்திருக்கா. சரி அப்படியே இந்த சீன கட் பண்ணிட்டு ஃப்ளாஷ்பேக் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டே நிக்கிறா. கண்ல கண்ணீரோட. ஸோ அங்க இருக்கிறவங்க 200 பேர் வந்திருக்காங்க. அதுல வெறும் 20 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து 7 பேர் தான் எடுத்துப்பாங்களாம் வேலைக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட்டான ஒரு வீடா இருக்கு. இங்கேயும் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய பாத்துக்கிற வேலை தான். ஸோ அந்த அளவுக்கு பெரிய வேலையும் கிடையாது. பட் இருந்தாலும் இதுக்கே இவ்ளோ ஹைப் குடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஹீரோயினும் ஒவ்வொரு இதுல பாஸ் ஆயிட்டா. அதுக்கப்புறமேட்கா அந்த எல்லாம் வாங்கி படிச்சு பார்க்குறாங்க. இந்த ச இந்த ஆன்டி தான். ஸோ இந்த ஆன்டி வந்து இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தவங்களையும் குறை சொல்றாங்க. "என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? நீ குட்ட பாவாடை போட்டிருக்க, அப்படி போட்டிருக்க, இப்படி போட்டிருக்க" சொல்லி எல்லாருக்கும் ரீசன் சொல்லிர்றாங்க. ஸோ அப்படியே நம்ம ஹீரோயின பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து ஃபுல் ட்ரெஸ் போட்டிருக்கா. ஸோ அவ வந்து வாலண்டியரா வந்து பேசுறா. "நான் சொல்லலாமா?" அப்படின்னு. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம், "என்னடா இந்த பொண்ணு போய் தன்னாலே பேசுது. இப்படிலாம் தைரியமா யாரும் பேசினதே கிடையாதேன்னு" சொல்லி பார்க்க, ஹீரோயின் சொல்றா, "இங்க பாருங்க, நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து பழைய ஓல்டு ஃபேஷன் ட்ரெஸ்ஸா இருந்தாலும், பட் இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப காட்டனால செய்யப்பட்டது. இதனால பேஷண்ட்டுக்கோ, பேபிஸோ தொடுறப்ப அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் ஃபீல் ஆகாது." அப்படின்னு சொல்லி அவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றா. இத பார்த்த அந்த ஆப்போசிட்ல இருக்க ஆன்டி, பரவால்ல" அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நெனைக்கிறாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு மாதிரியா பொறாமையா இருக்கு. நம்ம ஹீரோயின் நெனச்சு பார்க்குறா. அதாவது அவளுக்கு வந்து இப்போ இந்த ட்ரெஸ்ஸ கூட $16க்கு வாங்கிட்டு வந்திருக்கிறா. ஒரு ரெண்டல்ல போயிட்டு. இந்த காசையாவது குடுக்கறதுக்கு நான் இங்க வேலைக்கு சேர்ந்து தான் ஆகணுன்ற மாதிரி அவளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட நெலைம. ஸோ வேற வழியே கிடையாது. இதுல இருந்து தான் ஆகணும். ஸோ இது எல்லாமே முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாச்சு செலக்ட் பண்ணி. அதுல நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் செலக்டட் ஆயிட்டா. ஸோ இதுக்கப்புறம் மெயினே ஒருத்தவங்க வந்து செலக்ட் பண்றவங்க தான். இதோ வராங்க பார்த்தீங்களா? ஸோ இவங்க தான் ஹீரோட அம்மா. கண்ணாடி போட்டு நிக்கிறானே இவன் தான் ஹீரோ. ஹீரோக்கு ஹீரோயின பார்த்தாலே புடிக்கல.
இவ என்ன இந்த மாரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான்ற மாரி தாட்டே தான் அவனுக்கு இருக்கு. இவள ஏதோ தப்பு இருக்கு அப்படின்ற மாரி அவன் நெனச்சுக்கிட்டு இருக்கான். பட் ஆனா நம்ம ஹீரோயின பத்தி நம்மளுக்கு தானே தெரியும். அவ எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்க சம்பாரிக்கிறதுக்காக வந்திருக்கா. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து, இதெல்லாம் சரி வரல, இவங்க ட்ரெஸ்லாம் சரியில்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினும் வந்து பார்க்குறா. அப்படியே அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய அவங்க அம்மா வச்சுட்டு நிக்கிறாங்க ஹீரோட அம்மா. ஸோ அந்த குழந்தைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாதிரியா சூடா இருக்கு. உடம்பெல்லாம் வந்து விறுவிறுத்து போகுது. சில்லுன்னு ஆகுற மாரி இருக்கு. என்னன்னு தெரியல பதட்டமாயிட்டாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கா. ஸோ அவ வேகமா ஓடி போக பார்த்தா, கூட வந்து ஆல்ரெடி வேலை பார்க்குறாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து நான் பார்க்குறேன். என்னாச்சுன்னு பார்க்குறேன். உங்க பேரன நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, ஹீரோட அம்மா என் பேரனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு புரியுது. ஸோ உடனே அவ இல்ல, "இங்க பாருங்க நீங்க எதுவும் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு தொண்டையில ஏதோ மாட்டியிருக்கு. ஸோ அதனால தான் அது அப்படி ஆயிருக்கு. அத நான் சரிப்படுத்தலாம்" அப்படின்னு சொல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தண்ணி குடுக்க போறாங்க. அதெல்லாம் கிடையாது. உனக்கு என்ன தெரியும்? நீ எத்தன குழந்தைய பார்த்துருக்க? இப்பதான் நீ சின்ன பொண்ணு. இப்பதான் நீ வேலைக்கே சேர்ற. உனக்கு இத பத்தி என்ன தெரியும்னு சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின சொல்ல, ஹீரோயினும் சைலன்ட்டா இருக்கா. பட் இருந்தாலும் அவளுக்குள்ள இருக்கிற நல்ல மனசு கேட்க மாட்டுது. ஸோ அந்த குழந்தைக்கு தண்ணி குடுக்க போக இவளால தாங்க முடியல. எப்படியாவது அந்த குழந்தை உயிர காப்பாத்திரணும்னு சொல்லிட்டு, உடனே அவ குழந்தைய புடுங்கிருவா. இந்த சைடு ஹீரோக்குள்ள செம்ம கோவமாகிடும். பட் இருந்தாலும் அதெல்லாம் நம்ம ஹீரோயின் கண்டுக்காம, அந்த குழந்தைய தூக்கி தட்டிட்டு இருக்கிறா. ஸோ அப்படியே தட்டிட்டு இருக்கிறப்ப வாயிலேருந்து ஒரு காட்டன் பால் வெளிய வந்து விழுகுது. இத பார்த்தோனே அவளுக்கு நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தை கையெல்லாம் தொங்க போட்டுருச்சு. இத பார்த்தோனே அவங்க அம்மா ரொம்ப அழுவுறாங்க. "ஐயோ! என் பேரன என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக இருக்கிறவங்க எல்லாமே, "இவ சாவடிச்சுட்டா. இவளுக்கு அதுதான் நான் சொன்னேன். இவளுக்கெல்லாம் என்ன தெரியும்?" அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க எல்லாமே ஒரு மாதிரியா பேசுறாங்க. இந்த சைடு ஹீரோயினால தாங்க முடியல. "நான் என்ன பண்ணேன்? நல்லா தானே இது பார்த்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணா. உடனே ஹீரோ அம்மா டாக்டர் கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க. ஸோ டாக்டர் வந்தோனே கீழ இருக்கிற அந்த காட்டன் பால பார்த்து கரெக்ட்டா சொல்லிட்டாரு. "இதுதான் தொண்டையில சோக் ஆயிருக்கு. இத வெளிய எடுத்துட்டாங்க. இப்போ நல்லா தான் இருப்பான்." அப்படின்னு சொல்லி பார்த்தோனே குழந்தையும் அழுக ஆரம்பிச்சுருச்சா. ஸோ அப்புறம் தான் இவங்க எல்லாருக்குமே நிம்மதியாச்சு. ஹீரோட அம்மாவுக்கு ஹீரோயின கொஞ்சம் புடிச்சு போச்சு. எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல சொன்னாலும் ஹீரோயின் வந்து கரெக்ட்டா சொல்லியிருக்கா. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு இந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அப்புறம் ஹீரோவுடைய அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஹீரோயின "ஓகே நீ இங்கேயே வேலை பாரும்மா" அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அப்புறம் என்ன, அப்புறம் வந்து "நீ இந்த வேலை பார்த்ததுக்கு உனக்கு காசு தரேன்னு" சொல்லி அவங்களும் காசுக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்ப டாக்டரோட செலவு இவங்களே பார்த்தாச்சா, இதனால கொஞ்சம் வந்து ஹீரோயினுடைய தங்கச்சிய காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் காசு வந்து கிடைச்ச மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் இத வச்சு மாத்திரை மட்டும் தான் வாங்க முடியும். இன்னும் ஆப்பரேஷனுக்கு அந்த எல்லாத்துக்குமே ரொம்ப செலவாகும். ஸோ அதுக்கெல்லாம் இங்க இருந்து சம்பாரிச்சா தான் முடியுன்ற மாதிரி இருக்கு. ஹீரோட அம்மாவும் அவளுக்கு நெறைய காசு தரேன்னு சொல்லியாச்சு. மந்த்லி சேலரி கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 அளவுக்கு தரேன்னு சொல்லிட்டாங்க. இத பார்த்த ஹீரோக்கு செம்ம கோவம். இவளுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டாச்சு. நம்ம ஹீரோயின் வந்து போயிட்டு இருக்கா. ஸோ அவளுடைய ஒர்க் பார்க்கறதுக்காக. அப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோ நம்ம ஹீரோயின நிக்க வச்சு சொல்லிட்டு இருக்கான். "இங்க பாரு, நீ எங்க அம்மாகிட்ட ஸ்கோர் பண்ணி இந்த இடத்துல எங்க ஃபேமிலில நீ வேலைக்கு சேர்றது, ஒரு பெர்சனா சேர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கு நான் எப்பயுமே அனுமதிக்க மாட்டேன். உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் தான் இருக்கு. 3 நாள் நீ இந்த வீட்ல எந்த தப்பும் பண்ணாம கரெக்ட்டா வேல பார்த்தன்னா, உனக்கு இதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ இங்க பெர்மனன்ட்டா வேலைய பார்க்கலாம். அதே நீ அந்த 3 நாள்ல வேல ஒழுங்கா பார்க்கலன்னா, அதுக்கப்புறம் நீ சுத்தமா வேல பார்க்க முடியாது. உடனே கிளம்பிரணும்" அப்படின்னு சொல்லிட்டான். இத பார்த்தோனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு இங்க போட்டிக்கு வந்த இடத்துலயே போட்டியாடா? அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் தான் ரியல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நெனச்சுட்டு, கண்டிப்பா என்னால முடிஞ்ச ட்ரை பண்றேன்னு சொல்லி ஹீரோ முன்னாடி கெத்தா பேசுறா. ஹீரோக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா இவ ஏன் முன்னாடி இப்படி பேசிட்டு போறான்ற மாதிரி இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு, அவளுடைய ஒர்க்குக்காக ரெடி ஆயிட்டா. ஸோ ரெடி ஆனோனே ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க ஒரு சர்வன்ட் வந்து, "இங்க பாருங்க அந்த ரூம்ல ரொம்ப சத்தமா இருக்கு. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு நான் போய் பார்க்குறேன்னு" சொல்லி ஹீரோயின் வந்து போகுறா.
ஸோ அது வந்து ரெஸ்ட்ரிக்டடான ஒரு ஏரியா. அதாவது ஹீரோ கூட பொறந்தவங்க 4 பேர் இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து அதுல 2nd. அது ஃபர்ஸ்ட் பிரதருடைய அறை. ஸோ அந்த பிளேஸ்க்குள்ள யாருமே போகக்கூடாது. அலோடே கிடையாது. இது இல்லாம நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த ரூம்குள்ளயும் போய் பார்க்குறா. ஸோ அது வந்து ஒரு தங்கச்சி ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அது ஒரு சிஸ்டருடைய ரூம் தான். ஸோ உள்ள ஓப்பன் பண்ணி போனா, அங்க குழந்தைய வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. ஸோ இவ குழந்தைய புடிச்சு நிக்கிறா. அந்த பொண்ணு ரொம்ப சைக்கோ மாரி பிஹேவ் பண்றா. கத்தி எல்லாத்தையும் தூக்கி போடுறா. ஹீரோயின் குழந்தைய வச்சுட்டு நிக்கிறப்பயே அவ மேலயே தூக்கி போட்டுட்டு இருக்கா. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு கோவம்லாம் எதுவும் வரல. ஸோ அவ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் மெதுவா பேசுறா. அந்த பொண்ணு பேர் வந்து யுவி. ஸோ யுவி கிட்ட கொஞ்சம் காமா பேசலாம்னு சொல்லிட்டு பேசுறா. "இங்க பாரும்மா, நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "உனக்கெல்லாம் என்ன தெரியும்? நீ யாரு? உனக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு யார் அனுமதிச்சா? நீ யாரு முதல்ல?" அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறா. "இல்ல, நான் இங்க புதுசா சேர்ந்த ஒரு இந்த மாதிரி கேர்டேக்கர். ஸோ குழந்தைய நல்லா பார்த்துக்கிறதுக்காக என்ன சேர்த்துருக்காங்க. ஸோ நான் இப்பதான் நேத்து தான் ஜாயின் பண்ணேன்." அப்படின்னு சொன்னோனே, "அது நீ என் குழந்தைய நீ யார் பார்த்துக்கிறதுக்குன்னு?" சொல்லி அவ இன்னும் அதுல வச்சு சண்டை போடுறா. ஹீரோயினுக்கு எப்படி பேசினாலும் புரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, "நீங்க இவ்ளோ அழகா இருக்கிறீங்க. ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க? உங்க கண்ணெல்லாம் பாருங்களேன்" அப்படின்னு சொல்லி அவளோட லுக் வைஸ் கொண்டுட்டு போறா. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா அவளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறா. அவ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் நல்லாவே பேச ஆரம்பிக்கிறா. அப்போதான் அவளோட ஃபீலிங்ஸ் என்ன ஆச்சுன்றத சொல்றா. இங் அவளோட ஃப்ளாஷ்பேக்குக்கு அப்படியே போறோம் நம்ம. அங்க பார்த்தீங்கன்னா என்னன்னா, யுவி இருக்கா இல்லையா? ஸோ அவளோட ஹஸ்பண்ட் வந்து புடிச்சு 2 பேரும் லவ் பண்ணி நல்லா தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணி அவ பிரெக்னன்ட்டும் ஆயிருக்கா. ஸோ யுவி ஹஸ்பண்டோடைய தங்கச்சி ஒருத்தி இருக்கா. அவளுக்கு வந்து யுவிய சுத்தமா பிடிக்காது. அதனால ஹாஸ்பிட்டல் போனப்போ கூட அந்த இடத்துல யுவி த அ ஹஸ்பண்ட் தங்கச்சி இருக்கா இல்லையா? ஸோ அவ பேரு லூனா. லூனா என்ன பண்றான்னா, அவ உடனே யுவி கிட்ட சண்டை போடுற மாதிரி, அதாவது யுவி எதுவுமே பண்ணல. அவ சண்டை போடுற மாதிரியே பேசி, இந்த சைடு அவங்க அண்ணன் கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிறா லூனா. யுவி கெட்ட பேர் வாங்க வச்சிர்றா. இதனால யுவிய வந்து அவன் அடிச்சிடுறான். ஸோ அப்படியே வந்து யுவி கீழ விழுந்துடுறா. பிரெக்னன்சியா இருக்கன்னு கூட பார்க்காம விழுந்துட்டா. அவ வந்து நெனச்சு பார்க்குறா, எப்படி இருந்த லவ் இப்ப எப்படி இருக்கு அப்படின்ட்டு அவ அந்த ஃபீல் பண்ணி நெனச்சு பார்க்குறா. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் இந்த சீன கட் பண்ணிட்டு காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா. "நான் அவன எந்த அளவுக்கு நேசிச்சேன்னு தெரியுமா? ஆனா அவன் என்னை எப்படிலாம் கொடுமைப்படுத்துறான். அவன் தங்கச்சி பேச்ச கேட்டுட்டு என்ன மறந்துட்டான். பட் ஆனா அவன் தங்கச்சி நல்லவளே கிடையாது. அவனுக்கு இத பாடத்த கத்துக் குடுக்கணும். இத அவனுக்கு புரிய வைக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும், "கண்டிப்பா நான் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க அதுக்கு உங்களுடைய லுக்க மாத்திக்கோங்க. நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. ஆனா ஏன் நீங்க இந்த மாதிரி ரொம்ப கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ இந்த மாரிலாம் இருந்தா, அப்புறம் எப்படி நீங்க வந்து அந்த சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யுவிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹோப் வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அந்த ரூம விட்டு வெளிய போறா. கரெக்ட்டா அந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரதர் இருக்கான் இல்லையா? ஸோ அவன் வந்துட்டான். அவன் பார்த்தோனே ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ கையில இருந்து ஒரு டவல் எடுத்து அங்க இருக்கிற ஜார கிளீன் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருந்தா. இத பார்த்துட்டு அவன் யார் இந்த பொண்ணுன்னு கேட்கறான் பக்கத்துல இருக்கிறவன் கிட்ட. அவன் சொல்றான், "இது இந்த பொண்ணு இப்ப புதுசா சேர்ந்திருக்கிற கேர்டேக்கர்" அப்படின்னோனே, "ஓ அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா அவனுக்கு டவுட் வருது. என்ன கேர்டேக்கர்னா குழந்தைய தானே பார்த்துக்கணும். அவ எதுக்கு இந்த ஜாரெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா? இவ மேல வந்து ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு அவங்களும் சொல்றாங்க. அப்படியே இந்த சீன கட் பண்ணிட்டு ஹீரோயினையும், யுவியும் தான் காட்டுறாங்க. ஸோ யுவி வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு ஐடியாலாம் கேட்கிறா. ஹீரோயினும் ஒரு ஐடியா குடுக்குறா. என்ன அப்படின்னு பார்த்தா, அவனோட ஹஸ்பண்ட அவன் வழிக்கே வர வைக்கணும். இதுக்காக நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நல்ல ஐடியா குடுத்துட்டா. "நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணி வெளிய வாங்க. கார்டன் ஏரியாவுக்கு வாங்க. இப்பதான் பார்த்தேன். ஸோ உங்க ஃபர்ஸ்ட் பிரதரோட சைட்ல போயிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா அவங்க வந்து உங்கள மீட் பண்ணுவாங்க. நீங்க வாங்க" அப்படின்ற மாதிரி சொல்றா. ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "இல்ல முடியாது. நீங்க வந்து தான் ஆகணும்னு" யுவி கிட்ட ஹீரோயின் ஸ்ட்ராங்கா சொன்னோனே, அவளும் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வெளிய கார்டன்ல உட்கார வச்சாச்சு.
இந்த சைட் கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து யுவிய பாக்கறதுக்காக யுவியோட ஹஸ்பண்ட் தான் வரான். ஸோ இவன் தான் யுவியோட ஹஸ்பண்ட். இவன் வந்தோனே, "எங்க யுவி எங்க போனா?" அப்படின்னு கேட்க, "அவள பாக்கறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. அவங்க வெளியல இருக்காங்க" அப்படின்னோனே, "என்னது வெளிய இருக்காளா? அவ வெளியவே வரமாட்டாளே!" அப்படின்னு சொல்ல, "இல்ல கார்டன்ல தான் இருக்காங்க. பேபியோட தான் உட்கார்ந்துருக்காங்க. நீங்க வேணா வரீங்களா? நான் கூட்டிட்டு போறேன்னு" சொல்லி ஹீரோயின் வந்து கூட்டிட்டு போறா. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப, "என்ன இவ்ளோ தூரம் போகுதுன்னு?" அவனும் கேட்குறான். "இதோ வந்தாச்சு கொஞ்ச தூரம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்தா அங்க பூலாம் டெக்கர் பண்ணி செம்மையா இருக்கு. ஒரு சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி அங்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கா யுவி அவ பேபி வச்சுக்கிட்டு. இத பார்த்தாலே செம்மையா இருக்கா. இவனுக்கு அவ்வளோதான். "என்னது இது? இவ இவ்ளோ வெயிட் லாஸ் பண்ணிட்டா, இப்படி சேஞ்ச் ஆயிட்டா, என்ன அதிசயம்?" அப்படின்ற மாதிரி அவன் ஷாக் ஆகி பார்க்க, சரி போய் பார்க்கலான்னு சொல்லி அவன் கிட்ட போய் பேசுறான். "யுவி நீ எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? என் குழந்தையும் நானும் தான் உனக்கு முக்கியமே கிடையாதே! உனக்கு வேற யாரோ தானே முக்கியம். நீ ஏன் என்ன பார்க்க வர?" அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப இன்சல்ட் படுத்திட்டா. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவன் போயிட்டானா, இந்த சைடு யுவி ஹீரோயின் கிட்ட, "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன நான் இந்த மாரி இன்சல்ட் பண்ணது. உன்னால தான் அது நடந்துச்சு. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட ரொம்ப இதுவா பேசுறா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்றா, "இங்க பாருங்க எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம். நீங்க ஹேப்பியா இருந்தாலே போதும்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே இந்த சீன கட் பண்ணிட்டு, மறுபடியுமே நம்ம ஹீரோயின் யுவிய தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோயினும் யுவியும் இன்னொரு பிளான் போட்டாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுவி தான் இந்த தடவ ஐடியா குடுத்துருக்கா. "நாளைக்கு நம்ம டொனேஷனுக்காக போலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்ல, "ஆமா அது நல்ல ஐடியா. அந்த இடத்துல கண்டிப்பா அவங்க வருவாங்க" அப்படின்னு சொல்றா. என்ன நடந்துச்சுன்னா, ஹீரோயின் ஹீரோ இருக்கான் இல்லையா? ஸோ அவன் வந்து யுவி ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு ஒரு விஷயமா கான்ட்ராக்ட் பத்தி பேச போக, அப்ப அவன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த டென்ஷன்ல ஹீரோக்கு ம் வேணாம் சொல்லிட்டு வந்துட்டான். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அதுக்காக தான் வந்து இப்ப சொல்றா, இந்த மாரி டொனேஷன் குடுக்க போனா நாளைக்கு கண்டிப்பா அந்த ஊர்ல அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்ல, இவர் லைப்ரரிக்கு டொனேஷன் பண்ண தான் போயிருக்காங்க. ஸோ அப்படியே இவங்க 2 பேரும் இந்த சீன கட் பண்ணிட்டு கார்ல போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஏர்றப்ப இந்த சைடு ஹீரோ மேல இருந்து பார்க்குறான். என் தங்கச்சியா இது? இப்போலாம் கொஞ்சம் நல்ல மாற்றம் தெரியுது அவகிட்ட. ஏன்னா முன்னாடி வெளிய கூட வரமாட்டா. பட் இப்போலாம் வெளிய வரா. இவ்வளோ தூரம் வெளிய போகுறாளே! அவ கூட யாரு? அந்த பொண்ணா? அந்த பொண்ணு எப்படி இங்க போறா இவ கூட? ஏதோ தப்பா இருக்கு. அவ கண்டிப்பா தப்பானவ. என் தங்கச்சி ஏதாவது பண்ணிட போறா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் மேல சந்தேகப்படுறான். ஸோ சந்தேகப்படுறதுனால நம்ம ஹீரோயின் தப்பானவளா ஆகப்போறது கிடையாது. இந்த சைட் பாடிகார்ட் கிட்ட ஹீரோ சொல்றான். "நீங்க அவள ஃபாலோ பண்ணி போறீங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு" சொன்னோனே, அந்த பாடிகார்டும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இவங்க பின்னாடியே அவனும் போக, இவங்களும் கிளம்பி போயாச்சு. லைப்ரரில டொனேஷன் தான் குடுக்க போயிருக்காங்க. ஸோ இத வந்து அந்த பாடிகார்ட் ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். "டொனேஷன் குடுக்க போயிருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணிட்டு இருக்கான். இந்த சைட் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினும், யுவியும் உட்கார்ந்துருக்காங்க. டொனேஷன் லைப்ரரி அந்த ஓனர் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட டொனேஷன் பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த லூனா வரா. என்னன்னா, அவ அங்க தான் வந்து ஒர்க் பண்றா போல. ஸோ அவ வந்துட்டு, "வாங்க" அப்படின்னு சொல்லி, "யுவி நீ இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிட்டியா?" அப்படின்னு சொல்லி யுவிய பார்த்து ஷாக் ஆகுறா. யுவி சொல்றா, "இங்க பாரு நான் டொனேஷன் குடுக்க தான் வந்தேன். அதே மாதிரி உனக்கு ஒரு நல்ல விஷயமும் பண்றதுக்காக வந்தேன். நீ தான் எப்பயுமே எனக்கு டீச்சர் ஜாப் தான் வேணும். எனக்கு லேர்ன் பண்றத விட அடுத்தவங்களுக்கு என்கிட்ட இருந்து லேர்ன் பண்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்வல்ல. உனக்காக டீச்சர் ஜாப் வந்து அண்ட் மவுண்டைன் சைட்ல நெறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. பட் அங்க எந்த டீச்சருமே இல்ல. அங்க இருக்கிற பசங்களுக்கு டீச்சர் ரொம்ப தேவைப்படுறாங்க. ஸோ படிக்க ஆசைப்படுறவங்களுக்கு நீ கண்டிப்பா உன்னுடைய அறிவெல்லாம் ஷேர் பண்ணலாம்." அப்படின்னோனே ஹீரோயினால அ சிரிப்ப அடக்க முடியல. இந்த சைடு லூனாக்கும் ரொம்ப கோவம் வருது. ஆனா, அவளால எதுவும் பண்ண முடியல. "ஓ! அப்படியா? அது ரொம்ப நன்றி" அப்படின்றா. கரெக்ட்டா அந்த டைம் பார்த்தீங்கன்னா, இவ இப்படி சொல்லிட்டே இருக்கிறத அவங்க அண்ணன் லூனா அண்ணன்காரன் கேட்டுறான். ஸோ அவன் வேகமா உள்ள வந்துட்டு, "நீ மறுபடியும் இந்த மாரி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டியா? இதுக்காக தான் இப்ப நீ சரியாகனியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே வந்து அந்த லைப்ரரி ஓனர் சொல்றாரு, "இல்ல, இல்ல. நீங்க தப்பா நெனச்சுட்டீங்க. அவங்க வந்து லூனாக்கு நல்லது தான் சொல்லிட்டு இருக்காங்க. லைப்ரரிக்கு டொனேஷன் பண்ண வந்தாங்க. பண்ணிட்டு அதே மாதிரி லூனாக்கு டீச்சர் ஜாப் தான் அரேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. மவுண்டைன் சைடு நெறைய பசங்களுக்கு படிப்பு தேவைப்படுது. லூனா ஆசைப்படுறது அங்க போய் நிறைவேத்தலாம்ல. ஸோ அதுக்காக ஒரு நல்ல டீச்சர் ஜாப் தான் சொல்லியிருக்காங்க. நீங்க தான் தப்பா நெனச்சுட்டு கத்துறீங்க." அப்படின்னோனே,
அதுக்கப்புறமேட்டு தான் அவனுக்கு வந்து, "ஓ! அப்படியா? ஆனா நீ அங்க அவ்ளோ தூரம் போய் படிக்கணும்னு அங்க போய் அவ்ளோ தூரம் சொல்லி தரணும்னு அவசியமே கிடையாதுன்னு" இவன் ஒரு மாதிரியா சொல்ல, உடனே யுவி வந்து அமைதியாயிட்டா. லூனா சொல்றா, "இல்லண்ணா பரவால்ல. நான் பாத்துக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்கன்னு" சொல்லி, இப்ப கூட அதே ஆக்டிங் தான் போடுறா. அவன் அண்ணன்காரனும், "சரி ஓகே. உன்னோட இஷ்டம். உனக்கு போணும்னு ஆசையா இருந்தா போய்க்கோ" அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த சீன கட் பண்ணிட்டு, இவங்க வெளிய கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்ட்டா இவன என்ன நெனச்சான்னு தெரியல. ஸோ யுவியோட ஹஸ்பண்ட் அவன் வேகமா ஆள விட்டு நிறுத்துறாங்க. இவங்க கார்ல ஏற போறதுல யுவிய தடுக்குறான். ஸோ தடுத்துட்டு யுவி கிட்ட வந்து பேசுறான். "என்ன மன்னிச்சிடு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. நீ என்னைய வந்து புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே யுவி சொல்றா, "நான் உன்ன ஏன் புரிஞ்சுக்கணும்? நீ தான் என்ன புரிஞ்சுக்கணும். நீ என்ன தப்பா நெனச்சுட்டு, இப்ப என்கிட்ட வந்து உன்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வர்றியா?" அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறா. அதுக்கப்புறம் நில்லு. உனக்கு ரொம்ப புடிச்ச அந்த லூனா தங்கச்சி என்ன பண்றான்னு இப்ப உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு, உடனே வீடியோ காட்டுறா. என்னன்னா இது பேசி முடிச்சுட்டு லூனா உடனே போய் ஆக்டிங் போட ஆரம்பிச்சுட்டா பழையபடி. என்னன்னா அந்த வீடியோல இருக்க, அவ வந்து வேகமா போய் எல்லாத்தையுமே போட்டு உடைக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு வந்து செம்ம கோவம். என் அண்ணன் பைத்தியக்கார நாய் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாம, அவ பொண்டாட்டி சொல்றத ஓகே சொல்லிட்டு போறான். அவள திட்டி அடிக்காம என்ன பண்றான்? இவள ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கிறது தான் என் வேலையா இருக்கு. இப்ப இவ என்னையே மலைக்கு ஏத்தி விடுறாளா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. நான் இந்த வேலைய எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டுட்டு, தன்னாலயே அவ ஸ்லிப் ஆகி கீழ விழுந்துறா. இத வந்து அவங்க அப்பா பாத்துர்றாங்க. "ஐயோ! கீழ விழுந்துட்டியே! எப்படிம்மா விழுந்த?" "இல்ல கால் தடுக்கி விழுந்துட்டேன்ப்பா. எனக்கு அந்த மவுண்டன்ல போய் டீச்சர் வேல பார்க்கறதுக்கு பயமா இருக்குப்பா, தனியா" அப்படின்னு சொல்லவுனே, அவங்க அப்பா "சரிம்மா பார்த்துக்கலாம்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே இந்த சீன கட் பண்ணிட்டு, எ யுவியையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஸோ யுவி பா இத காட்டுனோனே அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல யுவி ஹஸ்பண்ட்க்கு. இல்ல இந்த மாதிரி இவ்ளோ கேவலமா ஆக்ட் பண்றா. என்னால நம்பவே முடியல. இவள தான் இவ்வளோ நாள் நம்பிட்டு இருந்தேனா? என்ன மன்னிச்சுடுன்னு சொல்ல, நம்ம யுவியால அக்செப்டே பண்ண முடியல. ஸோ அவ இல்ல, "நீ என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் நான் உன்ன ஹர்ட் பண்ணலாம் அனுபவிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாதுன்னு" சொல்லிட்டு கிளம்பி வந்துர்றாங்க. இந்த சைடு அவமானம் அப்படியே இருக்க, இவங்க 2 பேரும் கிளம்பி வந்துர்றாங்க. வீட்டுக்கு வந்தோனே, ஸோ அப்படியே வந்து யுவி ஹஸ்பண்ட் ஹீரோயினும் யுவியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டா அந்த டைம் வந்து யுவி ஹஸ்பண்ட் உள்ள வரான். வந்து ஹீரோயின் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கான் யுவி கிட்ட, "இங்க பாரு இதுல நெறைய சொத்து இருக்கு. இது எல்லாமே உன் பேருக்கு எழுதியாச்சு. எல்லா லேண்டுமே உன் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் உன்னைய தப்பா நெனச்சதுக்கு இது ஒரு மன்னிப்பா ஏத்துக்கோ" அப்படின்னு சொல்லி அவன் இது எல்லாத்தையும் எழுதி குடுக்க, யுவிக்கு ஒரு மாதிரியா அக்செப்ட் பண்ற மாரி தான் இருக்கு. ஸோ ஹீரோயினும் அமைதியா இருக்கா. ஸோ அப்படியே இந்த சீன கட் பண்றாங்க. கரெக்ட்டா பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள என்டர் ஆகுறது என்னன்னா, ஹீ யுவியோட அம்மா தான். ஸோ ஹீரோ அம்மாவும், ஹீரோ எல்லாருமே வந்தாச்சு. இந்த அளவுக்கு என் பொண்ணு மாறிட்டாளான்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப பைத்தியம் புடிச்ச மாதிரி இருந்த என் பொண்ண, இவ்ளோ நல்ல பொண்ணா மாத்தியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, யுவிய பார்த்து அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நன்றி சொல்றாங்க. "உன்னால தாம்மா இந்த சேஞ்சஸ் நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினும் "பரவால்ல இருக்கட்டும். இது என்ன என்னோட கடமை தானே" அப்படின்னு சொல்றா. ஸோ அவங்க இருந்தாலும் "என் பொண்ண விட மிஞ்சிட்டம்மா நீ" அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இத பார்த்த ஹீரோக்கு கொஞ்சம் காண்டு மனசுக்குள்ள இருந்தாலும், பட் அவன் நெனச்சு பார்க்குறான். இந்த பொண்ணு நல்ல பொண்ணா தான் இருக்கா. ஆனா நம்ம ஹீரோக்கு லைட்டா க்ரஷ் வர ஆரம்பிச்சுருச்சு நம்ம ஹீரோயின் மேல. அப்புறம் என்ன? பட் ஹீரோயினுக்கு அந்த தாட்லாம் இல்ல. அவ தங்கச்சிக்கு சரியானா போதுன்ற அது ஒரே தாட்ல தான் இருக்கா. ஸோ அதனால அத நெனச்சுட்டே அவ வந்து வேல தான் இம்பார்ட்டன்ட்டா பார்க்குறா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்றான். "நான் உனக்கு குடுத்த அந்த 3 டேஸ் கான்ட்ராக்ட்ட எண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க நார்மலா வேல பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றான். ஸோ இது ரொம்ப சந்தோஷமாகுறத கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு, ஏன்னா இவன் வந்து இவ்ளோ டஃப்பா இருப்பான். பட் இவனே அக்செப்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி, அவ ரொம்ப ஹேப்பியா இருக்கா. அப்படி இந்த சீன கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவ தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட்காக சேர்த்துட்டா. ஸோ அப்படியே அவ தங்கச்சிகிட்ட, "நீ பத்திரமா இருப்ப. நான் இங்கேயே தான் வெயிட் பண்ணுவேன். சரியாயிடும் உனக்கு எல்லாமே. நீ பழையபடி மாறிடுவேன்னு" சொல்லி அவள அனுப்பி வைக்கிறா. ஸோ அவ தங்கச்சியுமே கண்ணீரோட உள்ள போறா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவன காட்டுறாங்க இல்லையா? ஸோ இவன் தான் வந்து ஹீரோவுடைய லாஸ்ட் பிரதர். ஸோ இவன் ஒரு சிங்கர். இவன் உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, இவன் எங்க வந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பான் போல. ஸோ ஹீரோயின் இந்த மாதிரி அவ தங்கச்சிக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னோனே,
அவன் உடனே ஹீரோ சொல்றான், "எவ்ளோ அமௌண்ட் ஆனாலும் பரவால்ல. அதுக்கான காச நான் பார்த்துக்கறேன். அதே மாதிரி நல்ல சர்ஜன் வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குற மாரி பண்ணு." அப்படின்னு சொன்னோனே அவன் தம்பி கேட்கறான், "என்னடா நீ இந்த மாரிலாம் சொல்லவே மாட்டியே! எந்த பொண்ணுக்கும் இவ்வளோ இரக்கம் காட்ட மாட்டியே! இப்ப என்ன அதிசயமா இருக்குன்னு கண்டுபிடிக்கா." ஹீரோ இல்ல, "இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேல. உன் வேலை என்னமோ அத மட்டும் சொன்னத செய்யின்னு" சொல்லி வச்சுட்டான். ஸோ அப்படியே இந்த சீன கட் பண்ணிட்டு, ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஒர்க்குக்கு போயிருக்கிறப்போ, அங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஹைட்டா, ஹேண்ட்ஸமா இருக்கான் இல்லையா? ஸோ இவன் தான் வந்து 4த் பிரதர். இவன் சரியான ப்ளே பாய். ஸோ ஹீரோயின் கிட்ட ரொம்ப வலிஞ்சுட்டு ஒரு மாதிரி, "ஏய் நான் உனக்கு எல்லா ஒர்க்குமே சொல்லி தரவா?" அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, ஹீரோயின் "இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒர்க்க நான் பார்த்துக்கிறேன். உன் வேலைய பார்த்துட்டு போடா" அப்படி சொல்லிட்டு, அவ அப்படியே கிளம்பி போறா. ஸோ அப்படியே நேரா அவ யுவி ரூமுக்கு தான் போக, யுவி அங்க வெயிட் பண்றா. ஸோ யுவி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, "இங்க பாரு 4த் பிரதர் வந்து சரியான ப்ளே பாய். அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து இருன்னு" சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஸோ அதே மாரி அவங்க ஆன்டிக்கு 4த் பிரதர் இருக்கான் இல்லையா? ஸோ அவனும் ஒரு பையனா தான் இருக்கிறான் போல. ஸோ அவனும் இன்னொரு சின்ன பையன் இருக்கான். அவன் சுத்தமா படிக்க மாட்டான். அவன்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அவன் ரொம்ப கோவப்படுவான் அப்படின்ற மாதிரி யுவி வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஸோ இத பார்த்தோனே ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாருமே தினுசு தினுசா இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் யுவி சொல்றா, "இன்னைக்கு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீ அந்த ஃபங்ஷன்ல அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். அதுல நீயும் வந்து கலந்துக்கணும்." அப்படின்னோனே ஹீரோயின் சொல்றா, "இல்ல வேண்டாம். நான்லாம் வந்து இங்க வேலை பார்க்கிறவ. நான் அவ்ளோ பெரிய ரிச்சான ஃபேமிலி ஃபங்ஷனுக்கு எப்படி என்னால வர முடியும்? இல்ல நீ இந்த பார்ட்டிக்கு வந்து தான் ஆகணும். உனக்கான ட்ரெஸ்ஸ நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். குடுத்து விட்றேன். போய் ரெடி ஆகு." அப்படின்னு சொன்னோனே ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ரெடி ஆக போறா. ஸோ ரெடி ஆக போறப்ப தான் தெரியுது அவளுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குன்ட்டு. அந்த சர்வன்ட் ஆன்டி வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அந்த ட்ரெஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. பட் ஆனா, அத ஓப்பன் பண்ணி பார்த்தா, நம்ம ஹீரோயினுடைய சைஸே கிடையாது. இத பார்த்தோனே ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா. "இந்த சைஸ் எனக்கு கிடையாதே" அப்படின்னு சொல்லி கேட்க, அங்க இருக்கிறவங்களும், "ஆமா, மன்னிச்சிடுங்க. உங்களோட ட்ரெஸ்ஸ வந்து வேற சைஸ் மாத்தி வச்சது அந்த 4த் பிரதர் தான்." அப்படின்னோனே, "அந்த ப்ளே பாய் தான் இந்த வேலைய பார்த்துருக்கானா?" அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு இருக்கு. சரி வேற வழி கிடையாது. மணி வேற ஆகிருச்சு. இப்ப நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி, அங்க இருக்கிறவங்கலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் சிண்ட்ரெல்லா மாதிரி அவளும் வந்து ஒரு சில பிளான்லாம் போட்டாச்சு. ஸோ ஸ்டிச்சிங்லாம் எடுத்து கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கா. டிஃப்ரெண்ட்டா ஆல்டர் பண்றா ட்ரெஸ்ஸ. பண்ணிட்டு கடைசில வியர் பண்ணி பார்க்க செம்மையா இருக்காளா! ஸோ அதோட அந்த ஃபங்ஷனுக்கு போறா. ஸோ அந்த பார்ட்டி உள்ள போனோனே எல்லாருமே நம்ம ஹீரோயின் மேல தான் கண்ணு இருக்கு. என்னன்னு பார்த்தா அவ ரொம்ப அழகா வேற இருக்காளா! அந்த ட்ரெஸ் இன்னும் சூப்பரா இருக்கு. அங்க இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க, "இந்த பொண்ணு போரா இருந்தாலும், பட் ஆனா இந்த ட்ரெஸ் அது ரொம்ப எல்லாம் நேச்சுரலா சூட் ஆகுதுல்ல அவளுக்கு." அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மாதிரியா சொல்லிட்டு இருக்காங்க. லைட்டா அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஷை ஆக ஆரம்பிக்கா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஹீரோ இருக்கான் இல்லையா? ஸோ அவனும் பார்க்குறான் ஹீரோயின சைட் அடிக்கிறான். அவனுக்குமே ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்காளே! அப்படின்னு. பட் ஆனா சொல்றதுக்கு அவனுக்கு மனசு வரல. ஸோ மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி பூட்டி வச்சிருக்கிறான். அப்படியே நம்ம யூவி வந்து ஹீரோயின கூட்டிட்டு போறா. ஸோ கூட்டிட்டு போயிட்டு, "இவ தான் இதுக்கப்புறம் எனக்கு சிஸ்டர்" அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு, அவ கையில போட்டுருக்கிற மாரி ஒரு பிரேஸ்லெட்ட ஹீரோயின் கையிலயே மாட்டி விடுறா. "இதுக்கப்புறம் இவலாம் என்னோட சிஸ்டரா இருப்பா. என் ஃபேமிலில இவளும் ஒருத்தி தான். இவ இல்லன்னா நாங்க இல்லன்ற" மாதிரி ரொம்ப எமோஷனலா சொல்ல, அங்க இருக்கிறவங்கலாம் கேட்குறாங்க, "இங்க பாரு நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் புவர் ஃபேமிலில இருக்கிறவங்கலாம் நம்மள மாரி ரிச் ஃபேமிலில ஆட் பண்ணக்கூடாது." அப்படின்னு சொன்னோனே, "அப்படிலாம் கிடையாது. இவளால தான் நான் இந்த அளவுக்கு மாறியிருக்கேன்." அப்படின்னு சொல்லி இவ வந்து யுவி நம்ம ஹீரோயின் மேல ரொம்ப வந்து பாசமா இது பண்றா. ஸோ அவங்க அம்மா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே இந்த பார்ட்டியும் முடிஞ்சு போக, இந்த சீன கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து அவ தங்கச்சிய மீட் பண்றதுக்காக போயிருக்கா. அவ தங்கச்சிக்கு இப்ப லைட்டா கியூர் ஆயிருக்கு போல. ஸோ நம்ம ஹீரோயின் பேசுறதெல்லாம் அவளுக்கு நல்லா கேக்குது. ஸோ சர்ஜரி கொஞ்சம் ஓரளவு ஒர்க் ஆகியிருக்கு போல. ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன கட் பண்ணிட்டு அவ வேலைக்கு வந்துட்டா ஆஸ் யூசுவல். ஸோ வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ, கரெக்ட்டா வந்து ஒருத்தவங்க வந்து கிளாஸ் டீச்சர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஹீரோயின்ட்ட சொல்றாங்க, "இந்த பையனுக்கு இன்னைக்கு என்னால கிளாஸ் எடுக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். இவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான். எல்லா புக்கையுமே தூக்கி எறியறான் அந்த பையன் பாட்டுக்கு." ஸோ இத பார்த்த ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. "நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க போங்கன்ற" மாரி அந்த டீச்சர சொல்லிட்டு, ஹீரோயின் உள்ள போகுறா. அந்த பையன் இல்ல. "உன்ன யாரு கேட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லிங்ஷாங் இவன் பேரு வந்து லிங்ஷாங். ஸோ லிங்ஷாங் வந்து இந்த மாதிரி சொன்னோனே ஹீரோயினுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. "நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கன்றது" தான் கேட்கிறா. ஸோ அதுக்கு அவன் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு சத்தம் போடுறான். ஸோ அதனால நம்ம ஹீரோயின் கையிலலாம் அடிபட்டுருச்சு. அவளும் அந்த ரூம விட்டு வெளிய வரா. ஃபர்ஸ்ட் பிரதர் இருக்கான் இல்லையா? ஸோ அவன் வந்து ஹீரோயின பார்த்துட்டான். "என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு ரொம்ப பதட்டமாயி கேட்க,
இந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. அவன் வந்து புக்ஸ தான் கீழ விழுந்துச்சு. நான் எடுக்க போறப்ப கையில தெரியாம அடிபட்டுருச்சுன்னு சொல்ல. இல்ல அவன் அந்த மாதிரி தான் பண்ணுவான்னு தெரியும். நீ எதுக்கு இந்த வேலைக்கெல்லாம் அக்செப்ட் பண்ற? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்றான். ஆனா ஃபர்ஸ்ட் பிரதருக்கு செம்ம கோவமா இருக்கு. அவனுக்கு ரொம்ப தாங்கல. ஏன்னா ஹீரோயின் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ இவ இந்த மாரி ஹர்ட் ஆகுறத பார்க்க அவனால முடியல. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் சொல்றா, "இல்ல நான் பார்த்துக்கிறேன். என்னால முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு போக அவனுக்கும் ஓகே. இவ ரொம்ப வந்து அடம் பிடிக்கிற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றான். ஸோ இத வந்து இந்த சைடு அந்த லாஸ்ட் பிரதர் இருக்கான் இல்லையா? ஸோ அவன் பார்த்துர்றான். பார்த்துட்டு, "என்னடா இது?" அப்படின்னு சொல்லி உடனே ஹீரோக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி அந்த லிங்ஷாங் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னோனே, ஹீரோவால தாங்க முடியல. முதல்ல அவளுக்கு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போய் ஒழுங்கா மெடிக்கல் இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோனே, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண சொல்லியாச்சு. ஸோ இந்த சைடு அவனும் சரி அப்படின்றான். அப்படியே ஹீரோயினும் பேண்டேஜ்லாம் மாத்திட்டு நடந்து வர, கரெக்ட்டா வந்து யார்கிட்ட படக்கூடாதோ அவன் கண்ல பட்டுட்டான். யாருன்னா அந்த ப்ளே பாய் தான். உடனே அவ அடிபட்டத பார்த்துட்டு, "ஹேய்! இவ்ளோ அழகா இருக்கிற. ஐயய்யோ! இவ்ளோ தூரம் அடிபட்டுருக்கு. என்ன பண்ணலாம்? நான் உனக்கு அந்த காயத்துக்கு மருந்து போடவான்னு" சொல்லி அவன் வலிஞ்சுட்டே பேச, ஹீரோயினால தாங்க முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம, "இங்க பாரு, உன் வேலை என்னமோ அத போய் பாரு" அப்படின்னு சொன்னோனே, "என் வேலைய தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு வேணும்னா சொல்லு. அந்த பையன்கிட்ட எப்படி பண்றது நான் சொல்லி தரேன்" அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எனக்கு தெரியும்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறா. ஸோ அப்படியே இந்த சீன கட் பண்ணிட்டு அந்த ரூம்ல தான் காட்டுறாங்க. அவன் கதவு தாப்பால் போட்டுட்டான் போல அந்த லிங்ஷாங். ஸோ ரூம் எல்லாருமே போட்டு கதவ தட்டிட்டு இருக்காங்க. "வெளிய வா, வெளிய வான்னு" ஹீரோடைய அம்மா, அப்புறம் யுவி, ஹீரோயினும் நின்னுட்டு தான் இருக்காங்க. அப்புறம் லிங்ஷானுடைய அம்மா வந்து கதவ தட்டிட்டு, "எரும மாடு கதவ தொறக்குறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ இத பார்த்தோனே அவன் உள்ள இருந்து, "என்ன நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு நான் கதவ தொறக்கணும்? நீங்க தான் என்ன புரிஞ்சுக்க மாட்றீங்க. என்னோட ஆசை எதுன்றது உங்களுக்கு சொன்னா புரியாதே!" அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கத்துறான். இங்க வெளிய இருந்து இவங்களும் கத்திட்டு இருக்கா. இத பார்த்த ஹீரோயின் வந்து, "நான் அவன சரிப்படுத்துறேன். 2 நாள் எனக்கு டைம் கொடுங்க. அவன வந்து ஸ்கூலுக்கு அனுப்புற வழி நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னோனே, "எங்களால முடியாது. இப்போ வந்து நீ நீ எப்படி அவன 2 டேஸ்ல ஸ்கூலுக்கு அனுப்புவியா? என் முன்னாடியே சபதம் போடுறியா? சரி பார்க்கலாம். இல்லன்னு வச்சுக்கோ, உன்னுடைய சேலரிய ஃபுல்லா என்கிட்ட குடுத்துட்டு போயிறணும். இவ்வளோ தூரம் நீ எடுத்துக்கிட்ட அமௌண்ட்ல இருந்து எல்லாமே" அப்படின்னோனே, அங்க ஹீரோட அம்மா எல்லாமே ஷாக் ஆயிடுறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோயின் வந்து இத அக்செப்ட் பண்ணிக்கிறா. அக்செப்ட் பண்ணிட்டா, அது ஒரு இதுவா பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டா. ஸோ அதுக்கப்புறம் அவளும் அந்த ரூம் கதவ தட்டி பார்க்குறா. ஆனா வேலைக்கே ஆகல. அவனுக்கு வந்து சோசியல் மீடியால ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் வந்து சொல்றா, "இங்க பாரு, நீ இப்ப ஓப்பன் பண்ணனா நம்ம ரீல்ஸ் போடலாம். நெறைய லைக்ஸ் வரும். அப்புறம் நீ பெரிய ஃபேன் கிரியேட் ஆயிரும் உனக்கு" அப்படின்னு சொன்னோனே, அவன் உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, ஓகேன்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளிய வந்துர்றான். அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயினும் அவன்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். அவன் வந்து ஒழுங்கா இது பண்ண மாட்றான். அவன் ரீல்ஸ்லயே தான் இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து படிப்பு தான் முக்கியன்றத புரிய வைக்கிறதுக்காக, ஃபர்ஸ்ட்டு வந்து அவனுக்கு புடிச்ச ரீல்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றா. ஸோ ரீல்ஸ அவகிட்ட வந்து காட்டுறா. "இங்க பாரு, இந்த மாதிரி ரீல்ஸ் போடு. நெறைய உனக்கு வியூஸ் வரும்" அப்படின்னு சொல்றா. அவனுக்கு வியூஸே போகல. அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. "எனக்கு வியூஸே போகல. நான் எப்படி சம்பாதிக்க முடியும்?" அப்படின்றா. "சரி ஓகே, உனக்கு சம்பாதிக்க தானே வேணும். நீ ஏர்ன் பண்றதுக்கு இன்னொரு வழி இருக்கு. வா நம்ம வெளிய போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போயிட்டு ஒரு கடையில வந்து குட்டி கடை. அங்க வேலை வாங்கி தரா. ஸோ அவனுக்கு மாவெல்லாம் போடவே தெரியல. மூஞ்சிலயே மாவு வடியுது. இந்த சிக்கன் கட்லெட் எல்லாம் பண்ணவே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் அந்த வேலையும் விட்டுட்டு, இருந்தாலும் அவன் வந்து என்னால முடியலன்றான். "பரவால்ல இருக்கட்டும் வா, நம்ம இன்னொரு ஒரு வேலை பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, வேற ஒரு பெரிய ஹோட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஸோ அங்க போய் காட்டுறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு ஹீரோயின் கேட்க, அவங்க எல்லாம் "படிச்சிருக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்குறான். "இல்ல படிக்கல" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னோனே, "போய் டாய்லெட் கழுவுங்கன்னு" சொல்லிறா. சரி ஓகே கழுவுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவன புடிச்சு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிட்டு, டாய்லெட்லாம் கழுவ வைக்கிறா. சரி இத பார்த்தோனே அவனுக்கு, "ஐயோ! என்னால முடியாது. நான் படிக்கவே போயிடுறேன்" அப்படின்ற மாதிரி அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே இந்த சீன கட் பண்ணிட்டு, வீட்ல தான் காட்டுறாங்க. லின்சானோடைய அம்மா உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வந்து ஹீரோவோட அம்மா முன்னாடி, யுவி முன்னாடிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. "இவன் என் பையன வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கா பாரு. டாய்லெட்லாம் கழுவ வைக்கிறா. இதுக்கா நான் இது பண்ணேன்" சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன கட் பண்ணிட்டு, நைட் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் இருக்கான் இல்லையா? ஸோ ஹீரோயினும் அந்த லின்ஷான் பையனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப, ஹீரோயின் சொல்றா, "நீ சாப்பிடு, நான் சாப்பிடல" அப்படின்னோனே, அவனும் சரின்னு ரொம்ப பசி காலையில இருந்து வேற ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டானா, ஸோ பசியில வேற அவன் ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஹீரோயின் சொல்றா, "இங்க பாரு, படிப்பு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு தெரியல. உங்க அம்மாகிட்ட நீ கோவப்படுற. பட் அவங்க ஏன் கோவப்படுறாங்கன்றத நீ புரிஞ்சுக்கவே மாட்றியே. அவங்க புரிஞ்சுக்கலன்னு சொல்றியே. உன் படிப்புக்காக தானே அவங்க சொல்றாங்க.
இப்ப நீ மட்டும் படிச்சிருந்தன்னா, உனக்கு இந்த மாதிரியான வேலைலாம் தேவைப்படுமா சொல்லு? உங்க ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலி. நீயும் படிச்சு நீ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன்னா, உனக்கு எவ்வளோ பேர் ஃபேன் இருப்பாங்கன்னு உனக்கு தெரியாது. ஆனா, உன் கீழ எத்தன பேர் வேலை செய்றாங்கன்றது உனக்கு தெரியும். அவங்க எல்லாமே உனக்கு ஃபேனா தான் இருப்பாங்க. நீ இந்த மாரி சோசியல் மீடியால இது பண்ணி சம்பாதிக்கணும்னு நெனைக்கிறத விட்டுட்டு, உன்னுடைய நாலேட்ஜ டெவலப் பண்ணி, லாஸ்ட் உன்னுடைய லைஃப் வரைக்கும் யூஸ் ஆகுற மாரி ஒரு ஒர்க்க பாரு. அப்டின்னோனே, அவனும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். ஸோ நம்ம ஹீரோட லைஃப சொல்றா. என் லைஃப்லாம் பாரு. நானும் படிக்காதனால தான் இந்த நெலைம. ஆனா நீ இப்ப படிச்சு தானே இருக்கிற. ஸோ உனக்கு படிக்கிறதுக்கு வயசு இருக்கு. எனக்கு இப்ப வயசு இல்ல. பட் ஆனா நீ படிச்சன்னா கண்டிப்பா நல்ல வேலைக்கு போலாம் அப்டின்னோனே, அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஸோ அவன் அடுத்த நாள் வந்து நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அவன் பேக்க மாட்டிட்டு ஸ்கூல் கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டான். ஓவர் நைட்ல ஒபாமா ஆன மாரி இவன் ஓவர் நைட்ல மாறியே போயிட்டான் சுத்தமா. ஸோ அதுக்கப்புறம் அவன் பாட்டுன்னு கிளம்புறான். இத பார்த்தா அவங்க அம்மாக்கு லிங்ஷானோட அம்மாக்கு நம்பவே முடியல. என்னடா நடக்குது? என் புள்ளையா இது? இப்படி பேக்க மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போறான் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. ஸோ அவன் இல்ல, "அம்மா நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "எங்கம்மா யோயோ காணோம்?" நம்ம ஹீரோயின தான் கேட்குறான். ஸோ யோயோ எங்க போனா? அப்படின்னோனே கடைசியில நம்ம ஹீரோயினும் வரா. "பாய் நீ போயிட்டு வா. கண்டிப்பா உனக்கான ரீல்ஸ்லாம் நான் போடுறேன்" அப்படின்னோனே, அவன் ரொம்ப சந்தோஷமா, "நான் போயிட்டு வரேன். உன்னால தான் இது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போறான். அப்புறம் அவங்க அம்மா கிட்ட வேற சொல்றான். "இங்க பாரு கவலைப்படாத. நான் உன்ன விட பெரிய ஆள் ஆயி காட்டுவேன். நல்லா படிச்சு பெரிய கம்பெனில வேலை வாங்குவேன் தெரியுமா? அதே மாதிரி எல்லாருக்கும் வேலை குடுக்குற அளவுக்கு பெரிய கம்பெனி நடத்துவேன்னு" சொல்லிட்டு போக, இத பார்த்த அவங்க அம்மாக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றது? நம்ம ஹீரோயின் கிட்ட தல வணங்கி தானே ஆகணும். என்னதான் கோவப்பட்டாலும், பட் அவ தானே லைஃப்ல ஜெயிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க இல்ல, "என் பையன் வாழ்க்கையில நல்லபடியா திருந்தி வாழ்றதுக்கு ரீசனே நீதாம்மா. ஒரு நாள்ல அவன இந்த அளவுக்கு மாத்துவேன்னு நெனச்சு பார்க்கல. நான் உன் மேல கோவப்பட்டேன் தான். பட் இருந்தாலும் அது எல்லாமே தப்பு. என்ன மன்னிச்சுடு. உனக்கான காச நான் குடுத்து தான் ஆகணும்" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினும் அத சந்தோஷமா ஏத்துக்கிறா. அந்த டைம்ல தான் சொல்றாங்க, "இங்க பாரும்மா எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா நீ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன?" அப்படின்றது கேட்க, "இல்ல இவன திருத்திட்ட ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி என் வீட்ல இருந்தேன்னா என்னுடைய ப்ளே பாய் பையனையுமே நீ மாத்தலாமே. அதுக்காக நான் உனக்கு அமௌண்ட் தரேன்ம்மா. நெறைய சேலரி தரேன்னு சொல்ல." இந்த சைடு ஹீரோட அம்மாவும் யுவியும் வந்துட்டாங்க. "அதெல்லாம் முடியாது. யோயோ எங்க வீட்ல இருக்கிறவ. அதெல்லாம் உங்களுக்கு குடுக்க முடியாது. அவ எங்க கூட தான் இருப்பா" அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி, "நான் இவ்ளோ சேலரி தரேன், நான் இவ்ளோ சேலரி தரேன்னு" ஏத்திக்கிட்டே போக, ஹீரோயின் இல்ல, லிங்சானோட அம்மாக்கு, "இல்ல முடியாது. ஃபர்ஸ்ட்டு நான் இங்க தான் வேலைக்கு சேர்ந்தேன். அவங்க சொல்றத தான் நான் பண்ணியே ஆகணும்." அப்படின்னோனே, அந்த லிங்ஷான் அம்மா சொல்றாங்க, "என்னதான் இருந்தாலும் நீ காசுக்கு வேலை செய்யலன்னு நிரூபிச்சுட்டம்மா" அப்படின்றாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த சீன கட் பண்ணிட்டு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஸோ ஹீரோ வந்து கண்டுபுடி ஃபர்ஸ்ட் பிரதர் இருக்கான் இல்லையா? ஸோ ஹீரோவும் ஒரு பக்கம் வந்து அவ யாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரதர் இருக்கான் இல்லையா? ஸோ அவன் கண்டுபிடிச்சுட்டான். அவன ஒரு தடவ தண்ணீல இருந்து காப்பாத்துனது நம்ம ஹீரோயின் தான். ஸோ அத தான் தேடிட்டு இருந்தான். ஒரு பொண்ண தேடணும்னு. கடைசில அவள வந்து காப்பாத்துனது நம்ம ஹீரோயின் தான்னு அவனும் பயோடேட்டாலாம் எடுத்து பார்த்து கண்டுபிடிக்க, அதுக்கப்புறம் என்ன வீட்லயும் சொல்லிர்றான். ஸோ வீட்ல வந்து சொல்றான், இந்த மாதிரி இவன் தான் வந்து என்ன காப்பாத்துனது. இவன் தான் என்னுடைய லைஃப சேவ் பண்ணவன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ, அதுக்கப்புறம் லிங்சான் அம்மாக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரியா இதுக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ, சண்டை போடுற மாரி வர, ஹீரோயின் தான் இதெல்லாம் காப்பாத்துனா அப்படின்னு சொல்லி, இவங்க குடும்பமே நம்ம ஹீரோயின் பக்கத்துல நிக்கிறத பார்த்தோனே லிங்சான் அம்மாக்கு ஒரு மாதிரியா ஆகிடுது. அதுக்கப்புறமேட்கா நெக்ஸ்ட் டே அந்த சீன கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. ஸோ, அப்ப ஹீரோயின் கிட்ட லிங்சானோட அம்மா வந்து தனியா பேசுறாங்க. "இங்க பாரும்மா, உன் கால கூட புடிக்கிறேன். தயவு செஞ்சு என்னுடைய அந்த ப்ளே பாய் பையன மாத்தி குடும்மா. அவன் ரொம்ப என்கிட்ட சுத்தமா பேச மாட்றான். அவன் என்ன கண்டாலே வெறுக்கிறான்" அப்படின்னு சொல்லி இது பண்ண, அவளும் அவங்க அம்மா பாசத்துக்காக, "சரி நான் முயற்சி பண்றேன்னு" சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் அங்க தான் வேலைக்கு சேர்ற மாரி ஆயிடுச்சு. ஹீரோடைய அம்மாவும் சொல்றாங்க வேண்டான்னு சொல்லி, "இல்ல நான் பாத்துக்கிறேன். என்னால முடியும்ன்னு" சொல்ல, சரி ஓகேன்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த ப்ளே பாய் அவன் இருக்கான் இல்லையா? ஸோ அவன் ரூம்க்கு 4த் பிரதர் ரூம்க்கு போறா. உள்ள பார்க்க அப்படியே குடிச்சு போட்டு அம்புட்டையும் நாஸ்தி பண்ணி வச்சிருக்கிறான். அங்க வேல பாருன்னு சொல்லி அவன் விட்டுட்டு போயிடுறான். அவனே குடிச்சு தான் இருக்கான். இவளும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, அவன் வந்தக்கப்புறம் சூப் எடுத்துட்டு வந்து குடுக்குறா. ஸோ சூப்பு வாங்காம அவன் தட்டி விட்டுர்றான். ஸோ தட்டி விட்டோனே ஹீரோயின் கையிலலாம் கிழிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த சூப் இத எடுத்துட்டு போயிட்டு போட்டுட்டு இருக்கா. இத பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் பிரதருக்கு செம்ம கோவம் வருது. அதே மாதிரி வேற வழி கிடையாது. இதுதான் பண்ணி ஆகணும் ஹீரோயின். அதுக்கப்புறம் அவ வந்து ரூம்ல கிளீன் பண்ணி வச்சிருக்கிறப்போ, ஒரு ஃபோட்டோவ எடுத்து வச்சிருந்திருப்பா. ஸோ அந்த ஃபோட்டோவ பார்த்தோனே இவனுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. "இந்த ஃபோட்டோ எதுக்கு நீ எடுத்து வச்ச?" அப்படின்னு சொல்லி அவள கேட்க, அதுக்கப்புறமேட்கா
அவ இல்ல, "ஏன் இத எதுக்கு மறைக்கிற? இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவனும் கீழ உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின வெளிய தொரத்தி விட்டுர்றான். அப்புறம் என்ன நெனச்சான்னு தெரியல. நம்ம ஹீரோயின் கிட்ட கூப்ட்டு, "நான் உன்கிட்ட சொல்லணும்" அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் என்னன்றத சொல்றான். அந்த டிராயிங்ல இருக்கிற பொண்ண பத்தி தான் சொல்றான். அவனுடைய லவ்வர் போல. ஸோ முன்னாடி வந்து ஃப்ளாஷ்பேக்ல காட்டுறாங்க. இவன் வந்து ரொம்ப சின்சியரா பாட்டெல்லாம் பாப்பான் போல. ஸோ அப்ப பாத்துட்டு இருக்கிறப்போ ஒரு மியூசியம்ல ஒரு பொண்ணு வரா. ஸோ அது வந்து அவ வந்து 4த் ஹீரோவ அப்படியே லைட்டா தொட அந்த அவனுக்கு ரொம்ப ஷை ஆகிடுச்சு. அதுலேருந்தே அந்த பொண்ணு மேல ஒரு க்ரஷ் ஆக அந்த பொண்ணு இவன் பெயிண்ட் பண்ண 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் டே வந்து அவங்க அம்மா கிட்ட அந்த பொண்ணு இந்த மாரி பழகுறது தெரிஞ்சு போக, ஸோ லிங்ஷன் இவனோட அம்மா என்ன பண்ணிட்டா, அந்த பொண்ணு போயிட்டு, இங்க காசுக்காக நீ வராத" அந்த மாதிரி ரொம்ப ஹேட் பண்ற மாரி பேசிட்டு, ஸோ அவ ரொம்ப ஹர்ட் ஆயி வேற வழியின்றி கிளம்பி போயிட்டா. ஸோ அவளுடைய மெமரீஸ் எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டுட்டு. ஸோ அவ கிளம்பி போறப்ப அந்த கேப் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல வந்து அவ ஒரு மாதிரியா மயக்கமாயி அன்கான்ஷியஸ் ஆயிட்டா. ஸோ இது தெரிய வந்த 4த் பிரதர் இருக்கா இல்லையா? ஸோ அவனுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். ஸோ இதனால தான் அந்த பொண்ண நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதனால தான் வேற எந்த பொண்ணுகிட்டயுமே அவ விளையாடுறதோட சரி, தப்பா எதுவுமே நடந்துக்க முயற்சி பண்ணல. வேற எந்த பொண்ணுமே வந்து அக்செப்ட் பண்ண வைக்கவும் இல்ல. அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு சாரியாவது அந்த பொண்ணுகிட்ட கேட்கணும்னு நெனைக்க தோணுது. பட் ஆனா அதால முடியல அவனுக்கு. இத பார்த்த ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்த நாளே அவன கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு எங்க பெயிண்ட் பண்றான்றத கிளாஸ கண்டுபிடிச்சு, ஸோ அவ வந்து இப்ப நல்லா தான் இருக்கிறா. இத பார்த்தோனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. "நீ நல்லா இருக்கியான்னு?" சொல்லி அவன்கிட்டயே கேட்க, அவளுமே, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நீ வந்து ஃபீல் பண்ணாத" அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் அவன் சொல்றான், "என்ன மன்னிச்சிடு. உன்னால தான் இப்படி என்னால தான் உனக்கு இப்படி ஆச்சு. அன்னைக்கு மட்டும் நான் உன்கிட்ட லவ் சொல்லாம இருந்தேன். நீ என்ன லவ் பண்ணாம இருந்து, எங்க அம்மா கிட்ட நான் உண்மைய சொல்லாம இருந்தேன். எங்க அம்மா உன்ன அந்த மாதிரி சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா, உனக்கு அந்த மாரி ஆக்சிடென்ட்டே நடந்திருக்காதுல்ல." அப்படின்னு சொல்லி இவன் ஃபீல் பண்ண, அவளும், "இல்ல பரவால்ல. அதெல்லாம் ஒரு ட்ரீமா நெனச்சு நான் மறந்துட்டேன். நீ ஃபீல் பண்ணாத. இப்ப பாரு, நானும் எனக்கு புடிச்ச மாரி ஆர்ட் கூட தான் இருக்கிறேன். ஸோ எனக்கு புடிச்ச மாரி நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இங்க இருக்கிறாங்க. குட்டி குட்டி பசங்க வரையறதில்ல. நான் அது சொல்லி தர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு இவ சொன்னோனே, அவனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவனும் ஃபைனலா சாரி கேட்டு அந்த பொண்ணோட சேர்ந்துட்டானா, அவ்வளதான் இவனும் ஹாப்பி ஆயிட்டான். அப்படியே இந்த சீன கட் பண்ணிட்டு, நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. எல்லாருடைய ப்ராப்ளமையும் ஹீரோயின் சால்வ் பண்ணி வச்சுட்டா. அவளுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்றது அவ சிஸ்டருக்கு சரி பண்றது மட்டும் தான். ஸோ சரி பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சர்ஜரி முடிச்சு நம்ம ஹீரோயின் அவ தங்கச்சிய வெளிய கூட்டிட்டு வர, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வெல்கம் பண்றாங்க. எல்லாரும் யாருன்னு பார்த்தா, யுவி, அம்மா, ஹீரோ எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லா பிரதர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே நம்ம ஹீரோயின, "இவ இல்லன்னா நாங்க இல்லன்ற" மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட, ஹீரோயினுக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்ச மாதிரி இருக்கு. ஹீரோயின் தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. "எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்ததுன்ற" மாதிரி சொல்றா. ஸோ அதே மாதிரி ஹீரோயின் கிட்ட "நம்ம வீட்டுக்கு இப்ப போலாமா?" அப்படின்ற மாதிரி கேட்கறதோட, இந்த சீரிஸும் எண்ட் ஆகுது. ஸோ ஃபைனலா அவ தங்கச்சிக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவ வந்து ஒண்ணு சேர்த்துட்டா. அதே மாரி அவளுக்கு குடும்பமே இல்லாம தனியா இருந்ததுக்கு ஒரு குடும்பமும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அவ தங்கச்சிக்கும் சரி பண்ணி, இப்ப அவ ஹாப்பியா இருக்கா. இது ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்கா இருக்குல்ல. பட் இருந்தாலும் ஒரு சின்ன சேட் என்னன்னா, அவ ஏதாவது ஒரு ஹீரோ கூட சேர்ந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன பண்றது? இந்த மாதிரியான எண்டிங்ல அத எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இத விட ஒரு நல்ல சீரிஸ்ல நான் நெக்ஸ்ட் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.